அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். சாம் சிஎஸ் தமிழ் இசை உலகில் ஒரு பெயர், ஒரு போராட்டம், ஒரு வெற்றி. கிட்டத்தட்ட 20 வருடங்கள், 110 படங்கள், பல மொழிகளில் பல்வேறு தரப்பட்ட மக்களை தன் இசையால் மக்களை இதயங்களை ரசிக்க செய்தவர். இன்று அவரை மேடைக்கு அழைப்பதில் பெரும் சந்தோஷம். பத்திரிகையாளர்கள் சார்பில் இப்போது அவரது பிறந்தநாள் விழாவிற்காக ஒரு கேக்கு கட் பண்ண போறாங்க. சாம் சிஎஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். மூத்த பத்திரிகையாளர்கள் சிலர் மேடைக்கு வந்தீங்கன்னா அவரோட சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடலாம். நரேஷே வா, ஜூம் மெத்து காட்டினா அடிக்கலையா? போட வேண்டியதானே ஜூம் மெத்து. பத்திரிக்கைனா மல்லியப்ப கூல் சுரேஷ் மாதிரியே ட்ரை பண்ணி போயிட்டு நீ போயிட்டு வேணா. காமின்னு சொன்னா காமி, ஆனா வாங்கிடுவோம் சொன்னா காமிக்காது. சொல்லு அப்ப காமிப்பா, ஆனா வாங்கிடுவோம் சொன்னா காமிக்காத. அவர் வாங்க மாட்டாப்ல. ஏன் அடுத்த மாசம் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். 2 வருஷமா சொல்லுங்கிறது ஆய் பண்ணுவாங்க அவர் ஒரு சால்வை மரியாதை வழக்கம் போலவே செய்யப்படுகிறது. சாம் சிஎஸ் கேமராமேன் யூனியன் சார்பாக இப்போது சாம் சிஎஸ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மொபைல் எடுத்துனுங்கிறாங்களா? அடுத்து தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் திரு சாம் சிஎஸ் அவர்களுக்கு மரியாதை செய்ய செயலாளர் மற்றும் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். துணைத் தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள். அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனாலதான் போட்டோ எதுவும் வேணாங்கிற மாதிரி அவர்கிட்ட முன்னாலே சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு 2 வாரம் இல்லை 3 வாரத்துக்கு மேலே இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம ப்ரெஸ் பீப்புளுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கிறேன். என்னன்னா, என்னுடைய அவங்க சொன்னாங்க 110ன்னு சொல்லி. 110ங்கிறது கணக்கில் தான். சைன் பண்ண படமாக பார்த்தீங்கன்னா சர்தார் 2 வந்து எனக்கு 100வது படமாக இருக்கும். ஸோ அதில் ஒரு செலிப்ரேஷனாக ஆகஸ்ட்டில் பண்ணலான் இருக்கிறோம். அது ஒரு பெரிய லெவலில் ஒரு விழா எடுக்கணும் அப்படிங்கிறது சர்தார் டீமும் சரி, மற்ற எனக்கு ஒர்க் பண்ண அந்த 100 டைரக்டர்ஸில் நிறையா என்னோடய நண்பர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலான்னு ஒன்று சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு கன்ஃபார்மாக நான் வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு மரியாதை செய்யணுங்கிறது எனக்கு இருக்குது. ஏன்னா நான் வந்து 2009 அந்த இதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் குறுகிய காலம் தான். ஆனால் அதில் வந்து இவ்வளோ படங்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு வந்து போர் அடித்தா பாட்டு பண்ணுறது அப்படி தான். நம்ம வந்து வெளியில் போகிறதோ பாட்டி கேட்டின்னு போகிறதோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து போர் அடித்தா நமக்கு வந்து பாட்டு பண்ணுறது வேலை, அதை பார்க்குறது தான். அதனால தான் எப்படி இவ்வளோ சீக்கிரம் படம் பண்ணுறீங்கன்னா, எனக்கு படம் பண்ணுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்ப தூங்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours தான் தூங்குவோம் ஒரு நாளைக்கு. ஸோ அதில் ஒரு டைமிங்கில் படமே இல்லாமல் இருந்தோம். படமே இல்லாமல் இருக்கும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு படம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரிலீஸ் ஆன படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் வச்சு கூட நான் வந்து மியூசிக் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோராக நிறைய தீமாக சாங்காக நிறைய பண்ணி வச்சுருந்தோம் நம்ம பேங்கில். அதெல்லாம் நிறைய படங்கள் அடுத்தடுத்து கமிட் ஆகும்போது அதை அப்ளை பண்ணுறதுனால ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ஒர்க் பண்ணுறது. நிறைய பேர் கலாய்க்கு கூட சொல்லுவாங்க, ஜாலியாக நான் ஒரு நல்ல என்ன சொல்கிறது சந்தோஷமாக கலாய்ப்பாங்க. எப்படின்னா, பேசாமல் ஒரு பிரசாத்திலே இங்கே தங்கிடலாம், ஏன்னா வர ஒரு படம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு டைமில் படமே இல்லை, இப்போ நமக்கு நிறைய படங்கள் இருக்குது, வர வருதுங்கிறதுல கடவுளுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அருளாக நான் பார்க்குறேன்.
ப்ரெஸ் எனக்கு வந்து ரொம்ப நாள் கூட இருந்திருக்கீங்க. இது வந்து நீங்கள் இது வந்து உண்மையாகவே இது வந்து நீங்கள் வெளியில் விடணும்னு நான் சொல்லலை. இது வந்து ஒரு வீடியோவாக நீங்கள் எடுத்து வெளியில் போடுறதுல நான் மனசால உங்களுக்காக சொல்கிறேன். ஆஃப் த ரெக்கார்ட் நமக்குள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் அதில் பேசுகிற மாதிரி நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு இது வெளியில் போடுறதுக்காக இல்லை. எனக்கு நீங்கள் வந்து நிறைய என் கூட இருந்திருக்கிறீங்க, நிறைய நல்லதில் நிறைய கெட்டதில் நிறைய படங்கள், சில படங்கள் வந்து படமாக ஃபெயிலியர் ஆகிருக்கும், என்னோட மியூசிக்கை பாராட்டி பேசியிருக்கிறீங்க. ஸோ அது வந்து நமக்கு அடுத்த படங்களில் வந்து ஏன்னா கதை கேட்கும்போது நமக்கு ஒரு படம் ரொம்ப பிடிக்கும். படத்தை எடுத்து வரும்போது அது நமக்கு ஒரு வேளை உங்களை மாதிரி தான், உங்களுடைய விமர்சகர்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த படத்தை பார்க்குறேன். நான் ஒரு ஆடியண்டாக பார்க்கும்போது இது கதை சொன்ன மாதிரி இல்லையே, அதை விட ஏதோ ஒரு தப்பாக இருக்கே அப்படின்லாம் தோணும். ஆனாலும் நம்மளுடைய 200% இன்புட் அந்த படத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட படம் நல்லா இல்லைனாலும் மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. சில படங்கள் மியூசிக்னால ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இந்த வாழ்த்துக்களும் இப்போ நான் ரொம்ப என்னை ப்ரமோட் பண்ணிக்கிறது இல்லை, ரொம்ப வருஷங்களாகவே ரொம்ப என்னை வந்து நான் வந்து அவ்வளோ வெளியில் காமிச்சிக்கிறதே இல்லை. அது ஒரு தவறாகவும் எனக்கு தோணுச்சு. ஸோ ரீசெண்டாக தான் நான் வந்து நிறைய அப்படி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுற வேலை என்னன்னு சொல்லணும், அவ்வளோதான். நம்ம வந்து அதிகமாக சூப்பராக பண்ணுறோன்னு சொல்ல வேண்டாம். இந்த வேலையெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறதுக்கே இங்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக அதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் பயங்கரமாக பண்ணிட்டேன் அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல விரும்பலை, அது நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நான் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் ப்ரெஸ் என் கூட எப்பயுமே இருந்திருக்கீங்க, தொடர்ந்து நீங்கள் என் கூட பயணிக்கணும். என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நீங்கள் கூட இருந்திருக்கிறீங்க. நான் நிறைய படங்கள் இந்தியா லெவலில் நிறைய பண்ணுறேன். நான் வந்து எல்லாரையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் பண்ணுற ஒரு ஒர்க்கை ரசிக்கிற நீங்கள் என்னை திட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, இப்படி பண்ணலான்னு சஜஷன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை எப்பயுமே ஒரு ஃபேமிலியாக நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏதோ மேடைக்காக பேசலை, நான் மனசால பேசுகிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நம்ம விரைவில் சீக்கிரமாக சந்திப்போம். இதை விட ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம ப்ரெஸ் மட்டும் நம்ம எல்லாமே சந்திப்போம் சீக்கிரமாக. உங்களோட ப்ரேயர், உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும். நாளைக்கு என்னோட பர்த்டே. மனசால நான் கேட்குறது என்னென்னா, எனக்காக நீங்கள் ஒரு பாசிட்டிவாக என்னை ரொம்ப நல்லதாக வச்சு கொண்டு போங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, சிவசிவாயம் 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 சிவ 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 சிவாயம். நீல நிலவை கேட்டார். நீல நிலவை வந்து நான் வந்து தமிழ்ல ஒரு அது பண்ணேன். அது அந்த டீமுக்கும் தெரியும், நீல அவங்க ஆர்டிஎக்ஸ் டீமுக்கும். தமிழ்ல ஒரு படத்துக்காக போட்ட பாட்டு அது. ஆக்சுவலி அதோட பல்லவியோட 4 லைனு அந்த படத்துல வந்து நல்லாவே இல்லைன்ட்டாங்க, அந்த பாட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எப்பயுமே அதுக்கு வருத்தப்படுறதே இல்லை. ஏன்னா இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குப்பைகளில் சிறந்த குப்பை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே குப்பை கிடையாது, குப்பையிலையுமே அது குப்பை தேவைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு படைப்பு எப்பயுமே ஆகாது, தப்பாவே ஆகாது. ஸோ நான் என்னன்னா அதை எடுத்து மாற்றி வச்சிருந்தேன். நான் இப்போ என்ன பண்றேன்னா, ஒரிஜினலாக அந்த பாட்டுக்கு போட்ட டம்மி லிரிக்ஸ் பாடுறேன். ஹே சண்டாடியே மனசெல்லாம் நீ தாண்டி, நான் திண்டாடுறேன் ஒன்னால தடுமாறி. இதான் அந்த ஒரிஜினல். இப்ப வந்ததுதான் நீல நிலவே நீனவின் அழகே. ஏசி ரொம்ப தொண்டை போயிடுச்சு, சாரி. தேங்க்யூ. அனைத்து பத்திரிகையாளர்கள் சார்பிலும் டீம் ஏ மக்கள் தொடர்பாளர்கள் சார்பிலும் இப்போது